நெக்ஸ்ட்டு ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸு, ஷேர்ஸ்னா என்னங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேசிக்கா ஆரம்பிக்கலாம். ஒரு பிசினஸ எப்படி ரன் பண்ணுவோம்? ஒரு பிசினஸ ரன் பண்றதுக்கு நமக்கு வந்து 2 வழியா நம்ம வந்து நிதி திரட்டுவோம். அதுல வழி பார்த்தீங்கன்னா, அந்த முதலாளியோட சொந்த காசு. அப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா, வங்கி கடன். இது 2யுமே மிக்ஸ் பண்ணியும் பண்ணுவாங்க. இல்ல அ முதலாளியோட சொந்த பணத்த வச்சு மட்டுமே கூட பண்ணலாம். ஸோ, இப்போ இந்த ஸ்டாக்ஸ், ஷேர்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதலாளியோட பணத்த தான் நம்ம வந்து ஸ்டாக்ஸ், ஷேர்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ, நம்ம இப்போ ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸ் இல்ல ஷேர்ஸ் வாங்குறோம்னா, அதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம அந்த தொழிலோட பார்ஷியல் ஓனர், அதாவது பகுதி உரிமையாளராகவே நம்ம மாறுறோம். இப்ப நம்ம சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, லாஸ்ட் 44 இயர்ஸ்ல 80ஸ்ல இருந்து நம்ம 2024 வரைக்கும் ஒரு 18% ஆனுவல் ரிட்டர்ன் குடுத்திருக்கு. யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன வழிகள் இருக்குங்கிறத பத்தி நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் தான் நம்ம இன்வெஸ்டர். இது நம்மன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து நேரடியா போயும் இந்த ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸ், கோல்ட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கலாம். பட் இத நம்ம டைரக்ட்டா போய் வாங்குறதுக்கு நமக்கு வந்து அந்த பிசினஸ் பத்தின நாலேட்ஜ் தெரியணும். கண்டிப்பா அந்த பிசினஸ் என்ன பண்றாங்கங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நாம தானே அதோட ஓனர் ஆச்சு. நெக்ஸ்ட்டு அதோட ரிப்போர்ட்ஸ் எவ்ரி குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி வந்து ரிப்போர்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அவங்க அந்த குவார்ட்டர்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு. அப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணணும். அந்த இப்ப இருக்கிற எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு? இந்த பிசினஸ்க்கு இது சூட்டபிளா? இல்ல ஃபர்தரா வேற எதுவும் இந்த பிசினஸ்க்கு காம்படிஷன் வந்தா இது அஃபெக்ட் ஆகுமான்னு நம்ம ஒரு ஹோலிஸ்டிக்கா பல ஆங்கிள்ல யோசிச்சு, அனலைஸ் பண்ணி பண்ணும்போது தான் நம்மளால டைரக்ட்டா போய் ஒரு ஸ்டாக்கு, கோல்டு புக் நம்ம வாங்கிருவோம். பண்ண முடியும். ஸோ இப்படி பண்றதுக்கு பதிலா நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா வாங்குறதும் இன்னொரு வழி இருக்கு. ஸோ இதில என்ன பண்றாங்கன்னா, இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பணத்த வந்து ஒரு ஃபண்ட் ஹவுஸுக்கு குடுக்குறாங்க. இப்ப இந்த ஃபண்ட் ஹவுஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து ஒரு பெரிய கம்பெனி. இந்த கம்பெனிக்கு கீழ நெறைய பேரு, நெறைய ப்ரொஃபஷனல்ஸ் இதுக்குன்னே எம்பிஏ லெவல்ல படிச்சவங்க வந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ இந்த ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர்ட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. ஸோ இவங்க குடுக்குற இந்த ஒரு பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் குடுக்குற ஐடியாஸு அனலைஸ் பண்ணி, இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாருன்னா, இவர் வந்து ஸ்டாக்கு, பாண்ட், கோல்டு இதில இன்வெஸ்ட் பண்ணுவாரு. இப்ப இவர் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் ஜெனரேட் பண்ணி, இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து அகைன் நம்ம இன்வெஸ்டருக்கு வந்துரும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி இவ்வளோ பெரிய ஆக்டிவிட்டிய பண்றதுனால, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 to 2% கமிஷன்ஸ் நம்ம வந்து பே பண்ற மாரி இருக்கும் எவ்ரி இயர். நமக்கு வர்ற நம்ம இன்வெஸ்ட் பண்ண டோட்டல் அமௌண்ட்ல இருந்து ஒரு 1 to 2% இவங்களுக்கு நம்ம பே பண்ற மாரி இருக்கும். ஸோ இப்ப நமக்கு ஒரு டவுட் வரும். இந்த ஃபண்ட் ஹவுஸ நம்பி நம்ம பணம் குடுக்குறோமே, இந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து எவ்வளவு சேஃப்? அப்படிங்கிறத பத்தி நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து டாப் லெவல்ல ஸ்பான்சர்ன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. இவங்க தான் வந்து இந்த கம்பெனியோட ஓனர்ஸ். இவங்க யாருன்னு பார்த்தா நம்ம எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ அப்படிங்கிற கொஞ்சம் பெரிய பெரிய பேங்க்ஸ் தான் இதில் இருப்பாங்க. அப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஒரு ட்ரஸ்ட்ட ஃபார்ம் பண்றாங்க. இந்த ட்ரஸ்ட்டுக்கு கீழ தான் இந்த ஃபண்ட் ஹவுஸ். நம்ம போன ஸ்லைட்ல பார்த்தோம்ல, நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு போய் பணம் குடுக்குறோம்னு. அந்த ஏஎம்சி பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரஸ்ட்டுக்கு கீழ தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, கன்டினியூவஸா அந்த ஏஎம்சிய மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த ஏஎம்சி என்ன பண்றாங்க, நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, செபியோட ரெகுலேஷன்ல தான் இருக்கு. ஸோ செபி சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இவங்க ஃபாலோ பண்றாங்களாங்கிறது இவங்க கன்டினியூவஸா செக் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க ஏதாவது பண்ணலன்னா, இம்மீடியட்டா இவங்க இந்த ட்ரஸ்ட் வந்து செபிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. செபியும் வந்து இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஸோ ஈவன் இந்த ஏஎம்சிக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கூட, நம்ம இந்த ஏஎம்சிய மாத்திட்டு வேற கம்பெனிய கூட நம்ம அந்த இடத்துல வேற கம்பெனிய கூட நம்ம வச்சுக்கலாம். நம்ம வாங்குன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இந்த ட்ரஸ்ட்டோட கஸ்டடில தான் இருக்கும். ஸோ, அதனால நம்ம வாங்குற மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் வந்து 100% சேஃப். இப்ப இந்த ஏஎம்சியோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த ஃபண்ட்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. புது ஃபண்ட்ஸ். அப்புறம் இருக்கிற ஃபண்ட்ஸ ஆப்பரேட் பண்ணி, அதுல இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் ஜெனரேட் பண்ணுவாங்க. இந்த ஒவ்வொரு ஸ்கீமோட ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, அது செபி வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதை ஏஎம்சி கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். ட்ரஸ்ட்டோட ரோல் என்னன்னா, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இவங்க ஃபாலோ பண்றாங்களா இல்லையாங்கிறத கன்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி ஃபர்தரா நம்ம பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ரெகுலேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செபி. ஸோ செபியோட கண்ட்ரோல்ல தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியே ஆப்பரேட் ஆயிட்டு இருக்கு.
ஸோ இப்போ செபி என்ன பண்றாங்கன்னா, இந்த டோட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிய ஒரு 31 கேட்டகரியில பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரி வந்து ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 31 பிரிவு இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் அப்படி ஒரு பிரிவு ஒண்ணு வச்சிருக்காங்க. மிட் கேப்ன்னு வச்சிருக்காங்க. ஹைபிரிட்ஸ்ன்னு வச்சிருக்காங்க. ஹைபிரிட்ஸ்னா பார்த்தீங்கன்னா, பாண்ட் மார்க்கெட் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ட மிக்ஸ் பண்ண ஃபண்ட்ஸ் அதெல்லாம். அப்புறம் பாண்ட்ஸுக்குன்னே தனியா கேட்டகரிஸ் இருக்கு. ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ். இப்ப இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில டோட்டலா பார்த்தா 45 கம்பெனிஸ் இருக்கு. ஸோ இந்த கம்பெனிஸ தான் நம்ம ஏஎம்சின்னு சொல்றோம். ஃபண்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப இந்த 45 ஏஎம்சியும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 31 பிரிவு இருக்குல்ல, இந்த 31 கேட்டகரிஸ். இந்த 31 கேட்டகரிஸ்ல ஒவ்வொரு கேட்டகரிலயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்க வந்து ஆப்பரேட்டோ இல்ல லான்ச்சோ பண்ணுவாங்க. ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா, ஒரு 2500 மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ வந்து சந்தையில இருக்குது. இப்போ 2500 மியூச்சுவல் ஃபண்ட் சந்தையில இருக்கிறதுனால, இதுல எது நமக்கு சூட்டபிளான ஃபண்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய கடின காரியமா இருக்கு. ஏன்னா நம்ம இந்த 2500 ஃபண்ட்ஸையும் இது என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால நமக்கு சூட்டபிளா உள்ளது எதுங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய சாய்ஸ் இருக்கு. எப்பவுமே நெறைய சாய்ஸ் குடுத்தாலே நமக்கு நெறைய கன்ஃப்யூஷன் தான் ஃபைனலா வரும். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்னா அவரோட ரோல் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோட ரோல் என்னன்னா, இந்த இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க வந்து இவங்களோட ரெக்வயர்மென்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சு, இவங்க எதுக்காக இன்வெஸ்ட் பண்றாங்க, ஏன் இன்வெஸ்ட் பண்றாங்கங்கிற காரணத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கிற 2500 ஃபண்ட்ஸ்ல எது அவங்களுக்கு சூட்டபிளா இருக்குங்கிறத செலக்ட் பண்ணி குடுக்குறது தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோட ரோல். ஸோ இவங்க செலக்ட் பண்ணி குடுத்தது மட்டும் இல்லாம, செலக்ட் பண்ணி குடுத்துட்டு ஃபர்தரா மானிட்டரும் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ இதுதான் என்னோட ரோலா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த லார்ஜ் கேப், மிட் கேப் இதுங்கள பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்த்துரலாம். ஸோ கம்பெனியோட பிரிவுகள் என்னென்னங்கிறத நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ பங்கு சந்தையில பார்த்தீங்கன்னா, ஒரு 6000 கம்பெனிஸ் இப்போதைக்கு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் 100 கம்பெனிஸ், அதாவது அந்த கம்பெனியோட மதிப்ப பொறுத்து, பண மதிப்ப பொறுத்து அத வந்து ரேங்கிங் பண்றோம். இதுல ஃபர்ஸ்ட் 100 இருக்கிறத லார்ஜ் கேப்ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் 101ல இருந்து 250 வரைக்கும் இருக்கிறத மிட் கேப்ன்னு சொல்றோம். அப்புறம் 251ல இருந்து 500 வரைக்கும் இருக்கிறத ஸ்மால் கேப்ங்கிறோம். அப்புறம் 500ல இருந்து இருக்கிற மத்த கம்பெனிஸ் எல்லாத்தையுமே நம்ம மைக்ரோ கேப்ன்னு சொல்றோம். இதுல இந்த ஃபர்ஸ்ட் 50 கம்பெனிஸ் இருக்குல்ல, இத தான் நம்ம வந்து நிஃப்டின்னு சொல்றோம். இத தான் நம்ம வந்து இந்த பங்கு சந்தையோட பெஞ்ச் மார்க் அப்படிங்கிறதும் இதுதான். ஸோ இதுதான் இண்டெக்ஸ்ம்பாங்க. அப்புறம் வாட் இஸ் எஸ்ஐபி? அதாவது எஸ்ஐபினா என்னன்னா, எஸ்ஐபினா நம்ம வந்து மாசம் மாசம் ஒரு சிறிய தொகையை முதலீடு செய்யறத தான் எஸ்ஐபின்னு சொல்லுவோம்.